தொலைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். என்னாச்சு? வேற ஏதாவது பிரச்சனையா? ஏன் பழுவுற? அண்ணி, நீங்க சூர்யா கிட்ட பேசுறீங்களா இல்லையா? நான் தான் பாத்துக்கறேன்னு சொன்னேன்ல. அத நீ எப்ப அண்ணி பாத்துப்பீங்க? அந்த ரகு ஹாஸ்பிடலுக்கே வந்துட்டா தெரியுமா? ஏய், என்ன சொல்ற? கண்ணா பின்னான்னு பேசினா அண்ணி. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. எதுக்கு உசுரோட இருக்கும்னு தோணுச்சு. அண்ணி, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், இல்லன்னு சொல்லல. நான் அவனை முழுசா நம்பினேன். அதனாலதான் தப்பு பண்ணேன். நான் பண்ண தப்புக்கு செத்து போறேன்னு சொல்றேன்ல, ஏன் என்ன விட மாட்டீங்க? அக்ஷயா, வாழவும் முடியாம சாகவும் முடியாம இப்படி தினம் தினம் செத்து பொழைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என் கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது. அக்ஷயா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்படாத. நான் பாத்துக்கறேன். இல்ல சரியா? அண்ணி, நான் இந்த நிமிஷமே செத்து போறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அண்ணி. அக்ஷயா, ஏன் இப்படி பேசுற? அண்ணி, என்னை விட்டுருங்க அண்ணி. ஐயோ, நான் செத்து போறேன். அக்ஷயா, அக்ஷயா, நான் சொல்றத கேளு. என்னை விட்டுருங்க, நான் செத்து போறேன். சாக போறியா? ஏ அக்ஷயா, எதுக்கு சாக போறேன்னு சொன்ன? உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. என்ன பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய், நீ சொல்லு. அவ எதுக்கு இப்ப சாக போறேன்னு சொன்னா? அதான் ஒண்ணுமே இல்லங்கறல. சொல்லுன்னு சொல்றல. ரெண்டு பேரும் சொல்ல போறீங்களா இல்லையா? அப்போ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓ, அப்ப சொல்ல மாட்டீங்களே. இரு அண்ணே, அண்ணே, சித்தி, அத்தை, சித்தி இரு இருங்க. அண்ணே, அண்ணி எல்லாரும் வாங்க. அத்தை, ஐயோ அண்ணே, அத்தை, சித்தி இருங்க. நீ வா. எதுக்கு இப்ப கத்துறீங்க? ஏய், நீ பேசாத, வாய மூடு. ஐயோ, போச்சு, எல்லாமே போச்சு. அண்ணே, சீக்கிரம் வா. நீ எங்கனே இருக்க? இந்த வீட்டுக்கு யாராவது கேளுங்க. சித்தி, வா. அமுதா, நிறுத்து. ஏன் இப்படி அவசரமா கத்திட்டு இருக்க? என்னது? புதுசா நான் பேசுறது உனக்கு அவசரம் மாதிரி இருக்கா? நான் வார்த்தையால பேசுறதே உனக்கு இப்படி இருக்குன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீட்ல ஐயோ ஒரு பொண்ணு விட போகுது. ஏ அமுதா, முதல்ல உன் வாயை கழுவு. நிறைஞ்ச வீட்ல நின்னுகிட்டு என்ன வார்த்தை பேசுற நீ? ஐயோ, என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. நான் வெறும் வாயால தான் இப்ப சொன்னேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அது இங்க நடக்க போகுது. அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? என்ன சொல்ற நீ? ஐயோ அத்தை, மறுபடியும் நீங்க உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ, இங்க பாரு விக்ரம், எதுக்கு எடுத்தாலும் நீ என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்காத. செத்து போறேன்னு சொன்னது யாரு? இங்க வா, வந்து உன் பொண்டாட்டி கிட்ட நீயே கேளு. வா. இத பாருங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து ஃபேஸ் பண்ற தைரியம் இனியாவுக்கு இருக்கு. இனியா என்னைக்குமே இந்த மாதிரி கேவலமான முடிவு எடுக்க மாட்டான். அவ எப்படிப்பா சாவா? அவ 1000 பேரை கொன்னுட்டு நல்ல திம்சுக்கிட்ட மாதிரி நிப்பா. நான் அவளை சொல்லல. செத்து போறேன்னு சொன்னது உன் தங்கச்சி. அமுதா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அப்பப்பப்பா அண்ணே, மத்த விஷயத்துல எல்லாம் விடுன. இந்த விஷயத்துல நான் போய் சொல்லுவேனா? அமுதா, இத்தனை நாள் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு நீ என்னென்னமோ பண்ணிருக்க. அது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா என் பொண்ணை பத்தி இன்னொரு வார்த்தை பேசுன, நடக்கிறதே வேற. ஐயோ கூறுகட்ட அண்ணி, உன் பொண்ணு சாக போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அத என்னன்னு கேப்பியா? என்கிட்ட வந்து வியாக்கியான பேசிட்டு இருக்க. என்ன ஆச்சு அக்ஷயா? என்ன நடக்குதுங்க? அம்மா, அத்தை சொல்றதெல்லாம் போய் நம்பிட்டு இருக்கீங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு புதுசாவ பாத்துட்டு இருக்கீங்க. ஏய் இளுங்கோ, அவங்களே இப்பதான் நான் சொல்றது உண்மை நம்பிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா நீ வந்து என்னன்னு கேட்டுக்கோ. இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. இவங்க கூப்பிட்டாங்கன்னு தான் வந்து நின்னு பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் டைம் வேஸ்ட் பண்ணாம அவங்க வேலையை போய் பாருங்க. நிறுத்தடி. நீ என்னடி உன் தங்கச்சி மாதிரி பேசிட்டு இருக்க? இப்ப நான் நிரூபிச்சு காட்டட்டுமா? அண்ணே, தோ என்னடா? அக்ஷயா இனியா கிட்ட நான் சாக போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. நீயே கேளு. நீ ஏமா அந்த மாதிரி எல்லாம் சொன்ன? ஐயோ அண்ணி, அண்ணி, அவ உங்க வயித்துல தானே பிறந்தா. அவ ஒரு தப்பான முடிவு எடுக்க போறான்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க எதுவுமே விசாரிக்காம எல்லாரும் சேர்ந்து என்ன குத்து சொல்லிட்டு இருக்கீங்களே. என்னம்மா பிரச்சனை? எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு. விக்ரம், என்ன அப்பா அம்மாக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க அவளை பெத்தவங்க. என்ன எது நீ கேட்க மாட்டியா? ஐயோ, அவ எடுக்க கூடாத முடிவு எடுத்து நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சுனா அதான் நான் வருமா இல்ல அப்பா நான் தான் வருமா? ஐயோ, நான் என் தங்கச்சி கிட்ட பேசிக்கிறேன். நீங்க கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருங்க. ஐயோ அக்ஷயா. அண்ணா, அவங்க தான் ஏதோ உளறிட்டு இருக்காங்கண்ணா. நீ போய் என்கொயரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. டேய், என்கொயரி பண்றதுக்கு இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா?
நம்ம தங்கச்சிக்கு அவங்க சொல்ற மாதிரி சப்போஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா நாம தானே கேட்கணும். மாமா, அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்க கிட்ட சொல்ல போறா, இல்ல உங்க கிட்ட சொல்ல போறா, இல்ல இனியா கிட்ட கேட்க போறா? நாமளே அவளை சந்தேகப்பட்டா எப்படி? அடியே கூறு கட்டவளே, அவ சாக போறேன்னு சொன்னடி. அத நான் ஏன் 2 காதால கேட்டேன். உங்க காதுல என்னைக்கு நல்ல விஷயம் கேட்டிருக்கு? நல்லது கூட கெட்டதா தானே கேக்கும். யானி ஒரு நிமிஷம். எதுக்கு தேவையில்லாம நமக்குள்ள சண்டை போட்டுக்கணும்? டைரக்டா அக்ஷயா கிட்ட கேட்டா தெரிய போகுது இல்லையா? சொல்லு அக்ஷயா. அத்தை சொல்ற மாதிரி நீ ஏதாவது சொன்னியா? விக்ரம், என்ன விக்ரம் நீங்க? அவங்க தான் ஏதோ சொல்றாங்கன்னா நீங்களும் அவங்க சொல்றத கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா பஞ்சாயத்து முடிஞ்சு போயிட போகுதுல்ல. இதுல என்ன இருக்கு? அக்ஷயா சொல்லு, அந்த மாதிரி ஏதாவது சொன்னியா? அக்ஷயா சொல்லு, பயப்படாத. இல்லன்னு. ஐயோ, பொய் எல்லாமே பொய். வாய் திறந்து பொய்யா பேசுறான். எது பொய்? நாங்க தானே பேசிட்டு இருந்தோம். நாங்க தான் எது பொய் எது உண்மைன்னு சொல்லணும். அப்படியா? இப்போ உண்மை எது பொய் எதுன்னு நான் வர வைக்கட்டுமா? சொல்லுடி. ஏ அக்ஷயா, இங்க வா. பாத்து. சாமிக்கு முன்னாடி சூட ஏத்தி நீ சொன்னியா இல்லையான்னு சத்தியம் பண்ணு. சரி, அது கூட வேண்டாம். உங்க அப்பா அம்மா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு நான் அந்த வார்த்தை சொல்லலன்னு. என்ன பண்ண மாட்டியா? சரி, அது கூட விடு. நீங்க 2 பேரும் தானே உள்ள பேசிட்டு இருந்தீங்க. நீ அவ தலையில கை வை, அவ உன் தலையில கை வைக்கட்டும். நீங்க 2 பேருமே அந்த வார்த்தை சொல்லலன்னு சத்தியம் பண்ணுங்க பார்க்கலாம். சத்தியம் பண்ண மாட்டாளுங்க. ஏன்னா இவ சொன்னா அத நான் என் 2 காதால கேட்டேன். அதுதான் உண்மை. இப்போ உங்க எல்லாரையுமே பார்த்ததும் 2 பேரும் மறைக்கிறாங்க, பொய் சொல்றாங்க. எங்க பாருங்க, இவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இவ ஏதோ ஒரு பிரச்சனைல பயங்கரமா மாட்டிட்டு இருக்கானே. அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வர முடியாததாலதான் நான் செத்து போறேன்னு அவ சொல்லிருக்கா. அதுல இந்த இனியா இருக்கால, இவதான் கூட்ட களவாணி. 2 பேருமா சேர்ந்து நம்ம எல்லார்கிட்டயும் எதையும் மறைக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரையும் சத்தியம் பண்ண சொல்லு. உண்மை தான வெளியே வருதா இல்லையா பாருங்க. இல்ல உங்க பொண்ணு நாளைக்கு உயிரோட இருப்பாளா இல்லையா எனக்கு தெரியாதுன்னு. அதுக்கப்புறம் உங்க விருப்பம். அமுதா, வாய் மூடு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? திரும்ப திரும்ப ஒரு தாய் முன்னாடி பெத்த பொண்ணு செத்து போறான்னு சொல்ற. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? ஐயோ அண்ணி, உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் நான் இப்ப போராடிட்டு இருக்கேன். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? விக்ரம், என்ன பார்த்துட்டு இருக்க? அவங்கள சத்தியம் பண்ண சொல்லு. அக்ஷயா, மறுபடியும் கேக்குறேன், அத்தை சொல்றது உண்மையா? விக்ரம், என்ன விக்ரம் இது? ஏன் நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அத்தை சொல்றது உண்மையா இல்லையா? அக்ஷயா, நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.